ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் ப்ரோ ஃபினான்ஸ் யூடியூப் சேனல். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ்ன்ற ஸ்விங் ட்ரேட் பற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்க்க போகிறது எது பற்றினா நம்மளோட க்ரூட் ஆயில் எடுத்த ட்ரேட் தான், கமாடிட்டியில் எடுத்த ட்ரேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயுமே வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் தான் எடுத்திருந்தோம். ஸோ போன வீடியோவில் உங்களுக்கு எப்படி லேர்னிங் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் உங்களுக்கு நல்ல லேர்னிங் கிடைக்கும். ஸோ எப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம், எந்த இடத்துல நம்ம வந்துட்டு டார்கெட் புக் பண்ணோம், ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லேர்னிங் வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லேர்னிங் கிடைக்கும். ஸோ நீங்கள் யாராவது க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ட்ரேட் பண்ணுற ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத பற்றியும் சொல்லுங்கள். ஆக்சுவலி நம்ம வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் வந்துட்டு ஆஃபீஸ் கோயர்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் டைமில் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. இன்ட்ராடேல தான் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க. பட் நாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் கேப்சர் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் வந்து நம்ம வந்து இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு பின்னாடி இந்த ஐடியாவை பற்றி நம்ம பார்ப்போம், அனாலிசிஸை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் சார்ட்டு. ஸோ நம்ம க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் இருந்துட்டு 2 சார்ட்டை நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் சார்ட்டு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கண்டினியூஸ் கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 2 சார்ட்டை பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 11:30 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குண்டான டேட்டா மட்டும் தான் இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுவே யூஎஸ் ஆயில் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 ஹவர்ஸ்க்கான டேட்டா இதில் கிடைக்கும். ஒரு மார்னிங் நம்ம மார்க்கெட் மாதிரி கிடையாது, இது வந்து ஒரு 22.5 ஹவர்ஸ் மார்க்கெட் வந்து லைவாகவே இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மார்னிங் 9 to 11:30 தான். ஸோ அந்த இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா அவைலபிளாக இருக்காது நம்ம சார்ட்டில். ஸோ அந்த டேட்டா வந்து யூஎஸ் ஆயிலில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் யாராவது ட்ரேட் பண்ணிங்கனாலுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க வந்து புதுசாக இருக்கீங்கன்னா இதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. கண்டினியூஸாக உங்களுக்கு டேட்டா இருந்தால் தான் நம்ம அனலைஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் வந்து என்ன அனாலிசிஸ் தெரியுதுன்னு பார்ப்போம். ஸோ எப்போவுமே மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு டேட்டாவை எடுக்கிறதுக்கு. ஸோ மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ தென் வீக்லியில் போய் பார்க்கும்போது ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இப்போ இந்த சைட் வேஸில் இருக்குது யூஎஸ் ஆயில். ஸோ டெய்லியில் போய் பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஸோ நான் எங்கே என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் வரைஞ்சது. ஸோ நான் என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30 மினிட்ஸில் தான் நம்மளோட ஸ்ட்ரக்சரை வச்சு என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் தெரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட அனலிசிஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பேட்டர்ன்ஸ் தான். நம்ம ட்ரேட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்டர்ன்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே இந்த கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே என்டர் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பிரேக்குக்கு அப்புறம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த புல் பேக் ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா இந்த மூமெண்ட், இதுதான் பிரேக் அவுட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபுல் மூமெண்ட்டு. ஓகே, ஸோ நான் எங்கே எடுத்துக்கேன்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடத்துல திரும்ப வந்துட்டு புல் பேக் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கே தான் எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் கீழே. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷான மூமெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே நம்ம என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே எஸ்எல் வைக்கிறது தான் சேஃபு. இங்கேயோ இல்லை இங்கேயெல்லாம் சின்ன எஸ்எல் வச்சோம்னா நமக்கு ஹிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் கீழே வைக்கிறது தான் நமக்கு வந்து சேஃபர் சைடு. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு இங்கே ரீச் ஆனோடனே எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஸோ 1:3 வச்சிச்சு சூப்பர் அப்படின்னு எக்ஸிட் பண்ணிடுவாங்க. இல்லை 1:2 அந்த மாதிரி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் அப்படி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி பண்ணல. எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய மூவ் வரப்போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணும்போது ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், உங்களுக்கு அந்த டீட்டெயில் தெரியும்.
ஸோ ப்ரீவியஸ்லி இந்த லெவலுக்கு வரும்போது எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த ப்ரைஸ்க்கு வரும்போது பயங்கரமான மூவ். ஸோ தேர்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டைமே பாருங்க பயங்கரமான மூவ். ஸோ தேர்ட் டைமும் இதே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் நான் இங்கே அனலைஸ் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் உருவாச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த லெவல் வரைக்குமாவது போகுன்றது தான் என்னோட ஆன்டிசிபேஷன். 78.746 இந்த லெவல். ஓகேங்களா. ஸோ நான் என்டர் ஆகும்போதே என்னோட எஸ்எலுக்குமே நான் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். ஸோ இந்த இடத்துல என் ட்ரேட் அவுட்கம் வந்துட்டு ஏன் ஃபேவரபிளாக போகலன்னா எஸ்எலுக்கும் நான் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன். ஸோ என் எஸ்எல் லெவல் இதுதான். பட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன டார்கெட் சூஸ் பண்ணல, இதுதான் என்னோட டார்கெட்டாக சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 daysல பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7% கிட்ட, அரௌண்ட் 7%. ஸோ இந்த சார்ட்லேயே நம்ம ட்ரேட் எடுக்கல. நம்ம ட்ரேட் எடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூட் ஆயில் சார்ட்டில் தான். ஸோ இது வந்து டாலர் வேல்யூவில் இருக்கும், யூஎஸ் ஆயில் இருந்துட்டு. நம்ம சார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ருப்பி வேல்யூவில் இருக்கும். ஸோ நாம் எப்படி ட்ரேட் எடுப்போம்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்டர் பண்ணும்போது என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் அப்படியே என்டர் ஆயிருக்கும். ஸோ இதுலேயுமே அந்த அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ இதில் எங்கே என்ட்ரி இருந்துச்சுன்னா இந்த கேண்டில் எக்ஸாக்டாக ஜூலை 5th ஆகஸ்ட் 7th அன்னைக்கு ஒரு 1 PM கரெக்டாக அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6182 தான் என்னோட ஆவரேஜ் என்ட்ரி ப்ரைஸ். ஸோ எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாயிண்ட்ஸ் எஸ்எல். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த ஹை தான் நம்மளோட டார்கெட் இந்த சார்ட்லையுமே 6600. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரேட் அவுட்கமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் மேலே போயிட்டு தான் இருக்கு. பட் என்ன சொல்றது, நான் வந்துட்டு எனக்கு டார்கெட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்துச்சா. ஸோ இது ஹிட் ஆனோடனே எனக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுச்சு. ஸோ அதனால க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கன்னா மேலே போயிட்டு தான் இருக்கு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணது நேற்று இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு மொமெண்டம். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. ஏன்னா யூஎஸ் இந்த க்ரூட் ஆயில் மார்க்கெட் நல்லா ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலான விஷயம் தான். ஸோ இது ஏன் நான் இந்த இடத்துல இன்னும் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த அளவுக்கு எனக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நான் என்டர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்னஸ்டே. ஸோ க்ரூட் ஆயில் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா தெரியும். வெட்னஸ்டே நைட் 8 PMக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டேட்டா வரும். ஸோ இன்வென்ட்ரி டேட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரூட் ஆயில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இந்த டேட்டா தான் இன்வென்ட்ரி டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ நான் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேல இன்வென்ட்ரி டேட்டா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அது வரைக்குமே ஒரு நல்ல மொமெண்டம் இருந்துச்சு. அந்த டேட்டா அதுக்கப்புறம் சரியான மொமெண்டம். ஸோ அந்த டேட்டா என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த டேட்டாவுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்துட்டு பயங்கரமாக ஏறும். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. நான் என்னோட ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறதுக்காகவும் பெரிய டார்கெட் வந்து மூவ் ஆகுன்ற ஒரு கன்விக்ஷனும் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணும்போது இருந்த ஒரு விஷயம்லாம் சொல்லணும் சைக்காலஜிக்கலாக. ஏன்னா இவ்வளோ பெரிய மூமெண்ட் நீங்கள் அதான் எப்படி சொல்கிறது, இங்கே இப்போ பார்க்கும்போது ஆஃப்லைன் மார்க்கெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மூவ்லாம் வந்து சின்னதாக இருக்கலாம். மேபி இது இவ்வளோ பெரிய டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த மூவ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மேபி சின்னதாக இருக்கலாம். பட் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இங்கே என்ட்ரு ஆகிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்த உடனே உங்களுக்கு திரும்ப இது வரைக்கும் ரிவர்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துலேருந்து. ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் தானே, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வந்து கூட திரும்ப கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. ஓகேங்களா. ஸோ பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஹோல்ட் பண்ணுறதுக்கான கன்விக்ஷன் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இங்கேயே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு பேனிக் ஆகி ஐயோ இவ்வளோ கீழே விழுவுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஏன்னா இங்கே பாருங்க, இங்கேருந்து மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.2%. அதுக்கப்புறம் கீழே இறங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1% கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதுலேயுமே வந்து பாருங்க நம்ம க்ரூட் ஆயில் சார்ட்லேயுமே
கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, ஒரு 120 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே பாருங்க பாதிக்கு பாதி கீழே இறங்கியிருக்கு. ஸோ 60 பாயிண்ட் கிட்ட கீழே இறங்கியிருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். பட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பெரிய மூவை வந்துட்டு கேப்சர் பண்ண முடியும். ஸோ இது நான் இங்கேயோ இல்லை இங்கேயோலாம் எக்ஸிட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூவ் வந்துட்டு நான் வேற எங்கேயுமே என்ட்ரு பண்ணியிருக்க முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் கரெக்ஷன் சொல்லுவாங்க இந்த மூவ் எல்லாமே. ஸோ ஏன்னா இங்கே பாருங்க பையிங் வால்யூம் பயங்கரமாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ஷன்ன்றது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தெரிஞ்சிடணும். அப்போ தான் இந்த வந்து ட்ரேடை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இங்கேயும் பாருங்க பையிங் மொமெண்டம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஏன் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணேன்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த செல்லிங் ப்ரெஷரு என்னை பயமுறுத்தாமல் இருந்ததுக்கு ரீசன் என்னன்னா பையிங் மொமெண்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் கன்வே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன செல்லிங்ஸ் வரும். நீங்கள் வந்து ரெட் கேண்டில் வந்தாலே நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, இல்லை செல்லிங் ப்ரெஷர் வந்துடுச்சு அப்படின்ற எந்த இண்டிகேஷனுமே கிடையாது. இதெல்லாம் வந்து சும்மா ரீட்ரேஸ்மெண்ட் தான். எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக அப்படி மேலே மூவ் ஆகிட்டு இருக்காது. மூவ் ஆகும், அப்புறம் சின்ன ஒரு கரெக்ஷன் நடக்கும், அப்புறம் மூவ் ஆகும், அப்புறம் சின்ன கரெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட், ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி இருக்கிற ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா திரும்ப ஃபாலும் வந்து பிக்கா ஒரு ரேஷாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டேக்அவே எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில். ஸோ இந்த ஹெல்த்தியான ட்ரெண்ட் வந்து நல்லா மூவ் ஆனதுனால என்னால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இதில் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இது தெரியும், அக்குமுலேஷன் ஃபேஸு. ஸோ இந்த மாதிரி தான் நான் இது வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது திரும்ப நான் எஸ்எல் வந்துட்டு இங்கே ட்ரையல் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது இந்த இடத்துல இருந்தது எஸ்எல். அதுக்கடுத்து நான் அப்படியே ஒரு டைமும் எஸ்எல்லை மட்டும் ட்ரையல் பண்ணிட்டே வந்தேன். ஸோ ஏன்னா எப்பவுமே அதான் நம்ம வந்துட்டு பெரிய மூவ் கேப்சர் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு இப்போ டிராஸ்டிக்காக ஏதாவது ஒரு பிக் ஈவெண்ட் திடீர்னு நமக்கு எகெயின்ஸ்டாக வந்துச்சுன்னா திரும்ப வந்து இந்த அளவுக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நமக்கு அவாய்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ட்ரையலில் செல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த மூவ்க்கு அப்புறம்லாம் இங்கே ட்ரையல் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ட்ரையல் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை செக்யூர் பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறம் இந்த கன்சால்டேஷன் பேஸ்லேருந்து பிரேக் ஆகி திரும்ப அடுத்து இங்கே மூவ் ஆகி ஒரே ஸ்டெச்சில் நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் எடுக்கல, க்ரூட் ஆயில் மினியில் தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க, அது வந்து 100 பேரல். ஓகேங்களா? இன்னொன்று வந்து க்ரூட் ஆயில் மினி, அது வந்து 10 பேரல். ஸோ இது ரெண்டுமே லார்ஜ் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். க்ரூட் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ஒரு 2 lakhs to 3 lakhs அந்த ரேஞ்சில் தேவைப்படும். க்ரூட் ஆயில் மினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25,000 அரௌண்ட் அந்த ஒரு லாட்டுக்கு தேவைப்படும். ஸோ இதான் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ அதுக்கு நான் டேட்டா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் கூட இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு போடுறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ட்ரேட் புக்கும் வந்துட்டு நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரேடில் ஏதாவது டவுட் இருந்தாலோ உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் வந்து இந்த ட்ரேடில் எடுத்திருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லாட் தான் எடுத்திருந்தேன். போக போக நான் என்னோட லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்த இதில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு க்ரூட் ஆயில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு கேட்டிங்கன்னா என்ன நடக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு 6 days கிட்ட பையிங் மொமெண்டம், கிட்டத்தட்ட க்ரூட் ஆயில் வந்து 10% மூவ் ஆயிருக்கு 6 daysல. ஸோ இது ஆக்சுவலி க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கமாடிட்டி, கோல்டு மாதிரி, கோல்டுக்கு அடுத்து இதுதான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கரெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கரெக்ஷன் வந்து எப்படி வேணா நடக்கலாம், இந்த மாதிரி நடக்கலாம், இல்லை இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் என்ட்ரு ஆகிறது பெட்டர். ஸோ இங்கே இவ்வளோ பெரிய மூவுக்கு அப்புறம் நம்ம இங்கே என்ட்ரு ஆகிறது ரொம்ப தப்பான முடிவு. ஸோ இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா எங்கே எஸ்எல் வைப்பீங்க? ஸோ எங்கேயுமே வந்துட்டு வைக்க முடியாது, ஃபுல்லாக ட்ரெண்டிங் மூவாக இருக்குது. ஸோ எப்பவுமே நம்ம என்ட்ரானா ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் என்ட்ரு ஆகணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம எப்போ என்ன கண்டிஷனில் இப்போ என்ட்ரு ஆகலாம்னு வச்சிங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் மீன்ஸ் ஒரு கன்சாலிடேஷன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம என்ட்ரு ஆகலாம். இப்போ டைரெக்டாக என்ட்ரு ஆகிறது நாட் அட்வைசபிள். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் லேர்ன் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேடிங் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்து நான் ஏதாவது இந்த மாதிரி செட்டப்பில் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.